ஃபஸ்ட்டு நம்ம screener.in அந்த வெப்சைட் போவோம். ஸோ இந்த வெப்சைட் மூலியமா தான் எந்தெந்த ஸ்டாக்ஸ்க்கான இந்த டாப் 5 ரேங்க் இருக்கு இல்லையா? எது அதிகமா மூவ் ஆயிருக்குன்றத ஈஸியா வித்தின் ஒரு 1 கிளிக் ஆஃப் அ பட்டன்ல கண்டுபிடிக்கணும்னா, இந்த பர்ட்டிகுலர் சைட் போங்க. இந்த சைட் போயிட்டு கிரியேட் நியூ ஸ்க்ரீன் அப்படின்னு கொடுங்க. கொடுத்துட்டு இந்த 2 வேர்ட் அதை மட்டும் நீங்கள் டைப் பண்ணால் போதும். ரிட்டர்ன் ஓவர் 1 வீக் அண்ட் கிரேட்டர் தென் 0. ஸோ லாஸ்ட் ஒரு வாரத்தில் எந்தெந்த ஸ்டாக்லாம் பாசிட்டிவாக மூவ் ஆயிருக்கு, அட்லீஸ்ட் 2%, 3% எது வேணா இருக்கலாம். ஸோ எந்தெந்த ஸ்டாக்ஸ் பாசிட்டிவாக மூவ் ஆயிருக்கு இந்த லாஸ்ட் 1 வீக்கில் அண்ட் அதோட மார்க்கெட் கேப் கிரேட்டர் தென் 25,000 crores இருக்கணும். ஸோ அப்போ தான் சின்ன சின்ன கம்பெனிஸ்லாம் நம்ம இக்னோர் பண்ணிடுவோம். 25,000 crores மேலே ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கோட மார்க்கெட் கேப் இருக்குன்னா அது ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஸோ அந்த ஸ்டாக் ப்ளஸ் அது லாஸ்ட் 1 வீக்கில் பாசிட்டிவாக மூவ்மெண்ட் ஆயிருக்கணும். அதில் இது மேக்ஸிமம் மூவ் ஆயிருக்கும். அதில் டாப் 5 எடுக்க போகிறோம். ஸோ இதில் ரன் திஸ் query கொடுங்க. கொடுத்துட்டு ரிட்டர்ன் ஓவர் 1 வீக் இதை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா லாஸ்ட் 1 வீக்கில் 179 ஸ்டாக் கிரேட்டர் தென் 0 விச் மீன்ஸ் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. இதில் டாப் 5 ரேங்க் ஹோல்டர்ஸ் அவங்கள தான் நம்ம எடுத்து இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். இந்த எக்ஸசைஸை நீங்கள் எப்போ பண்ணணும்னா எவ்ரி சிங்கிள் வீக் ஃப்ரைடே மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரைடே ஈவினிங் பண்ணலாம், இல்லை சாட்டர்டே பண்ணலாம், இல்லை சண்டே பண்ணலாம். உங்களுக்கு 2 நாள் டைம், வீக்கெண்டில் டைம் இருக்குது. மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். அவ்வளோதான். இந்த 10 நிமிஷத்தில் நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா இதில் எந்தெந்த 5 ஸ்டாக்ஸ்னு தெரிஞ்சிச்சு. டாடா எல்எக்ஸி, டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன், ஜோதி, கல்யாண் ஜுவல்லர்ஸ், சிஇஎஸ்சி. இந்த 5 ஸ்டாக்கு இருக்கிற 179 ஸ்டாக்கில் டாப் 5 ரேங்க் ஹோல்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த 5 ஸ்டாக். ஸோ இந்த 5 ஸ்டாக்கை மண்டே மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க. பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு 1 வீக் நீங்கள் ஹோல்ட் பண்ணுங்கள். ஃப்ரைடே ஈவினிங் வித்ரன். அவ்வளோதான். இந்த எக்ஸசைஸை நீங்கள் எவ்ரி சிங்கிள் வீக் நீங்கள் ரிப்பீட் பண்ணிகிட்டு இருக்கணும். அவ்வளோதான். ஸோ இப்போது 5 ஸ்டாக் இருக்குது. உங்கள்கிட்ட 1 லட்ச ரூபா கேபிட்டல் இருக்குது. இதை எப்படி நீங்கள் 5 ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம்னா ஈக்குவலாக டிவைட் பண்ணலாம்.